Welcome to Jesus God Palace in the name of Jesus. இப்போது நாம் ஆண்டவருடைய நாமத்தை ஒருமித்து மகிமைப்படுத்துவோமாக. ஹalleluya 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 ஹalleluya. அதிசயமானவரே சோதரிக்கிறோம், ஆராதனைக்குரியவரே சோதரிக்கிறோம், மகிமையானவரே சோதரிக்கிறோம், மாட்சிமை நிறைந்தவரே சோதரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவரே இயேசுவே சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் தூயோனே துதிக்கி பாசுரரே எங்கள் மத்தியில் வாசமாயிருக்கிற தேவாதி தேவனே சோதரிக்கிறோம். ஹalleluya எங்கள் ஆராதனைக்குரியவரே சோதரிக்கிறோம், எங்கள் மகத்துவமானவரே சோதரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவரே இயேசுவே சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் துதிக்கி பாசுரரே சோதரிக்கிறோம். மகத்துவமானவரே சோதரம் சோதரம் கர்த்தத்துவம் நிறைந்தவரே சோதரிக்கிறோம், எங்கள் ஆராதனைக்குரியவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நீர் அற்புதம் ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவரே சோதரம் 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 சேனைகளின் கர்த்தாவே சோதரிக்கிறோம், சேனைகளின் கர்த்தர் நம் தேவன், சேனைகளின் கர்த்தர். ஹalleluya 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 ஹalleluya. சேனைகளின் கர்த்தாவே சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம், மகிமையானவரே சோதரிக்கிறோம், மாட்சிமை நிறைந்தவரே சோதரிக்கிறோம். ஹalleluya சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், சர்வ லோகத்திற்கு எஜமான பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya 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 ஹalleluya. நம்மை இப்போது வாசமாயிருக்கிற தேவன் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya நம்மை பரிசுத்த பாதையை நடத்துகிற தேவன் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. கர்த்தத்துவம் நிறைந்த தேவாதி தேவனே சோதரிக்கிறோம், மகத்துவமானவரே சோதரிக்கிறோம், எங்கள் ஆராதனைக்குரியவரே சோதரிக்கிறோம், பரிசுத்தரே சோதரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. சோத்ரம் சோத்ரம் சோத்ரங்கள் துதிகளில் வாசமாய் இருக்கிறவரே சோதரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திரமானவரே ஸ்தோத்திரம், யெகோவா தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம், யெகோவா தேவனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், யெகோவா ரப்பா. ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திரமானவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya அபிஷேகநாதனே ஸ்தோத்திரிக்கிறோம், அபிஷேகநாதன். ஹalleluya அபிஷேகத்தால் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறாரே. ஹalleluya அக்கினிமயமான தேவாதி தேவனே ஸ்தோத்திரிப்போம், அவர் அக்கினிமயமான தேவன். ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவரே இயேசுவே 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரி, எங்கள் புகழ்ச்சிக்குரியவரே ஸ்தோத்திரிக்கிறோம், எங்கள் மகத்துவமானவரே மாட்சிமை நிறைந்தவரே யெகோவா ரப்பா எல் ஷடாய். ஹalleluya 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 எல் ஷடாய். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமானவரே நல்லவரே சோதரிக்கிறோம், வல்லவரே சோதரிக்கிறோம். அவர் நல்லவர் நல்லவர், நன்மைகளின் நாயகன். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நன்மை செய்யும்படியாக நம்மை மீட்டுக் கொண்டாரே. ஹalleluya ஹalleluya. அடிமைத்தனத்திலிருந்த நம்மை மீட்டாரே, பாவ சாபத்துக்கு பிசாசின் ஏற்றிகளில் அடிமைப்பட்டிருந்த நம்மை மீட்ட தேவனே சோதரிப்பவர் நம்முடைய ரட்சகர் ரட்சகர். ஹalleluya எங்கள் ரட்சகரே, எங்கள் ரட்சிப்பின் தேவனே சோதரிக்கிறோம், எங்களுக்கு மகத்துவமானவரே சோதரிப்போம். ஹalleluya ஹalleluya. நம்முடைய மகத்துவமானவர் மாட்சிமை நிறைந்த தேவன். ஹalleluya ஹalleluya ஹalleluya. சர்வலோக தேவாதி தேவனே சோதரிக்கிறோம், சர்வலோகத்துக்கு தேவனே சோதரிக்கிறோம், அதிசயமானவரே சோதரிக்கிறோம், ஆச்சரியமானவரே சோதரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya அதிசயமானவர். ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திரமானவரே ஸ்தோத்திரம், எங்கள் துதிகளில் வாசமாயிருக்கிற தேவாதி தேவனே சோதரிக்கிறோம், மகத்துவமானவரே சோதரிக்கிறோம், மாட்சிமை நிறைந்தவரே சோதரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. அபிஷேகத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிறாரே, நம்மை அபிஷேகத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிற தேவாதி தேவனை சோதரிக்க அபிஷேகநாதனவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இப்போதும் நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிற ஆவியாகிய தேவனை சோதரிப்போம். ஹalleluya ஹalleluya. எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறீரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. சோத்ரா சோத்ரா சோத்ரமானவரே எங்கள் புகழ்ச்சிக்குரியவரே சோதரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமானவரே. ஹalleluya சர்வ சிருஷ்டிக்கு எஜமான நேர்மை சோதரிக்கிறோம், சர்வ சிருஷ்டிகர். ஹalleluya சிருஷ்டி கர்த்தாவே சோதரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. நித்திய ஜீவ பாதையை காண்பித்த தேவனே சோதரிப்போம், நமக்கு நித்திய ஜீவ பாதையை காண்பித்தாரே, நித்திய ஜீவத்தினை குறித்து கற்று தந்தாரே சோதரிப்போம். ஹalleluya 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 ஹalleluya. அற்புதரே சோதரிக்கிறோம், ஆராதனைக்குரியவரே சோதரிக்கிறோம், மகத்துவமானவரே சோதரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திரமானவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya
ಸ್ತೋತ್ರ 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 ಮಾಡುವರೇ ஹalleluya 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 நல்லவரே மே சோதரிக்கிறோம் வல்லவரே மே சோதரிக்கிறோம் மகத்துவமானவரே ஹalleluya எல்ஷடா எல்ரோயி ஹalleluya யெகோவா தேவனே மே சோதரிக்கிறோம் எங்களுக்கு சுதந்திரம் தெய்வமே மே சோதரிக்கிறோம் ஹalleluya 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹalleluya 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே ஹalleluya 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 எங்கள் ஆராதனைக்குரியவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரியா கர்த்தத்துவம் நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹalleluya 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரி எங்கள் புகழ்ச்சிக்குரியவரே ஹalleluya ஹalleluya அற்புதர் அற்புதர் ஆராதனைக்குரியவர் அற்புதர் மகத்துவமானவர் அற்புதர் ஹalleluya 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 ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹalleluya 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 ஸ்தோத்திர ஸ்தோத்திர எங்கள் துதிகளில் வாசமாய் இருக்கிறவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் எங்கள் துதிகளில் பிரியமாய் இருக்கிறவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் மகத்துவமானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya அற்புதர் அற்புதர் ஆராதனைக்குரிய தேவனே நீர் அற்புதர் அற்புதர் மகத்துவமானவரே நீர் அற்புதர் ஹalleluya 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 உம்முடைய வல்லமையான செயல்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya சர்வ லோகத்துக்கு எஜமானனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் சர்வ சிருஷ்டிகரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya எங்கள் புகழ்ச்சிக்குரியவரே ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹalleluya ஹalleluya அபிஷேகத்தால் அளவில்லாமல் நிரப்பிக் கொண்டிருக்கிற தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya அபிஷேகத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிறாரே நம்மை அபிஷேகத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிறாரே ஹalleluya 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 ஆண்டவரே இயேசுவே இயேசுவே மே ஸ்தோத்திரிக்கிறோம் எங்கள் புகழ்ச்சிக்குரியவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் மகத்துவமானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் அற்புதமானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் அவர் சர்வ சிருஷ்டிக்கு எஜமான சிருஷ்டி கர்த்தாவே மே ஸ்தோத்திரிக்கிறோம் சிருஷ்டி கர்த்தாவே ஹalleluya 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 நம்மை நீதிமான்களாக்கும்படி அழைத்தாரே ஹalleluya 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 பாவ சாபத்திலிருந்து நம்மை மீட்டாரே ஜீவ ரத்தத்தால் நம்மை ஹalleluya ஹalleluya நம்மை மீட்டாரே அவருடைய ஜீவ ரத்தம் சென்று நம்மை மீட்டாரே ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹalleluya எங்களுக்காக ஆண்டவரே கல்வாரி வீட்டில் சுதந்திரே எங்களுக்காக ஆண்டவரே அடிக்கப்பட்டீரே அடிக்கப்பட நொறுக்க நீர் சித்தம் கொண்டீரே ஹalleluya உங்களை ஒப்பு கொடுத்தீரே ஹalleluya ஸ்தோத்திரிக்கிறோம் எங்கள் பாவ சாபங்களுக்காக ரத்தம் செலுத்துகிறீரே ரத்தம் செலுத்தி எங்களை மீட்ட தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே மகத்துவமானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் எங்கள் ஆராதனைக்குரியவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் மாட்சிமையானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் பரிசுத்தர் பரிசுத்தர் சர்வ சிருஷ்டிகரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் சர்வ சிருஷ்டிக்கு எஜமானரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமானவரே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் கேருவீங்கள் சேராவீங்கள் ஆராதிக்கும் பரிசுத்தர் பரிசுத்தர் ஹalleluya ஹalleluya ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரி எங்கள் புகழ்ச்சிக்குரியவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya இப்போதும் ஆண்டவரே எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறாரே ஹalleluya ஹalleluya அவர் நம்ம மீது நோக்கமாய் இருக்கிறாரே அவர் நம்ம மீது நோக்கமாக இருக்கிறார் ஹalleluya ஹalleluya ஆண்டவரே எங்கள் மீது நோக்கமாய் இருக்கிறீரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் எங்கள் புகழ்ச்சிக்குரியவரே ஹalleluya கரங்களை ஏற்றி மூடி மறைத்த தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்து வழி நடத்துகிறீரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 அபிஷேகம் அளவில்லாமல் பொழிந்து கொண்டிருக்கிறீரே உமது அளவுக்கு அன்புக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya இப்போதும் ஆண்டவரே அளவில்லாமல் அபிஷேகத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிறீரே ஹalleluya உமது பிரசன்னத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிறீரே உமது அக்கினியால் நிரப்பிக் கொண்டிருக்கிறீரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya துதி பாத்திரரே ஸ்தோத்திரிக்கிறோம் தூயோனே துதிக்கை பாத்திரரே ஹalleluya ஹalleluya மகத்துவம் நிறைந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம் மாட்சிமை நிறைந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம் பரிசுத்தர் பரிசுத்தர் ஹalleluya ஹalleluya எங்கள் சிருஷ்டி கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya அவர் சிருஷ்டி கர்த்தர் ஹalleluya 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 ஆண்டவரே இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஹalleluya எங்களை பரிசுத்த பாதையில் நடத்துகிறார் பரிசுத்த தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya பரிசுத்தம் உள்ளவன் நீ பரிசுத்தமாக பரிசுத்த பாதையில் எங்களை நடத்துகிறீரே ஹalleluya ஹalleluya அற்புதம் அற்புதம் எங்கள் ஆராதனைக்குரியவர் அற்புதம் அற்புதம் ஹalleluya அவருடைய கர்த்தத்துவத்துக்காக ஸ்தோத்திரிப்போம் அவருடைய மனுத்துவங்களுக்காக ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya அவருடைய நித்திய ஜீவனை தருகிற தேவன் ஹalleluya 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 வாக்கு மாறாத தேவனை ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya ஹalleluya
ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. சொன்னதை நிறைவேற்றும் வரை உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அவர் உறங்குவதும் இல்லை. நம்மை காக்கும் தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திரம் ஹalleluya. கரம் பிடித்த கல்வாரி நாளிலே ஸ்தோத்திரிப்போம். அவன் நம்மை கரம் பிடித்த தேவன். ஹalleluya. உன்னதர் உயர்ந்தவர். நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கும்படியாக நம்மை கரம் பிடித்தாரே. ஹalleluya ஹalleluya. பெருமைப்பட்டிருந்த நம்மை அழைத்தாரே. ஹalleluya. நம்மை எவ்வளவு நோக்கமாயிருந்த தேவன் அவருடைய அளவுக்கு அன்புக்காக சோதரிப்போம். ஹalleluya. நம்முடைய பாவ சாபங்களுக்காக அவர் ரத்தம் சிந்தனாரே. அவருடைய அளவற்ற அன்புக்காக சோதரிப்போம். அவருடைய கிருபைக்காக சோதரிப்போம். அவருடைய இரக்கங்களுக்காக சோதரிப்போம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. எவ்வளவு இரக்கம் கொண்டவன் நம் மீது நோக்கமாயிருந்த தேவன். ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. எங்கள் ஆராதனைக்குரிய தேவாதி தேவனே சொல்கிறேன். அவர் நம்முடைய ஆராதனைக்குரிய தேவன். ஹalleluya 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 ஹalleluya. மீண்டும் மாறாத சர்வ லோகாதிபதியை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya. சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. அவர் சர்வ சிருஷ்டிக்கு எஜமானன். ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சத்தியம் நீரே, வழியும் நீரே. ஹalleluya ஹalleluya. ஜீவனும் நீரே. ஹalleluya ஹalleluya. அவரே சத்தியம், அவரே வழி, அவரே ஜீவன். ஹalleluya ஹalleluya. சர்வ லோகத்தின் தேவாதி தேவனே சத்தியம். ஹalleluya ஹalleluya. சர்வ லோகத்தின் தேவாதி தேவனே கர்த்தரே சத்தியம். ஹalleluya. அவரே வழி, அவரே நித்திய ஜீவன். ஹalleluya 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 ஹalleluya. அவருடைய மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. அவரே ஹalleluya கண்டறியும்படியான நம்முடைய கண்களை திறந்தாரே. அவருடைய மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகிமைக்கு பாத்திர தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். மாட்சிமை நிறைந்த தேவனவர். ஹalleluya 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 ஹalleluya. சிருஷ்டிகர்த்தாவே, எஜமானனே, எங்கள் எஜமானனே, எங்களை கரம் பிடித்த கல்வாரி நாயகனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. அவர் நன்மைகளின் நாயகன். ஹalleluya ஹalleluya. நமக்கு நன்மைகள் செய்யும்படியாக நம்மை ஹalleluya கண்டு நம்மை அழைத்தாரே. ஹalleluya. அவருடைய உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறாரே. ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. நம் குடும்பங்களை சீர்படுத்துகிற தேவன் அவர். ஹalleluya. சீர்படுத்துகிற தேவனை ஸ்தோத்திரிப்போம். நம்மை சீர்படுத்துகிற தேவன். நம்மை நம் குடும்பத்தில் சீர்படுத்துகிற தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya 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 ஹalleluya. அவருடைய வழிகளை கற்று தந்தாரே. அவருடைய வழிகளை கற்று தருகிறாரே. ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமது அளவற்ற அன்பிற்காக ஸ்தோத்திரம். அளவில்லாமல் அபிஷேகத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே துதிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. கேருபீன்கள், சேராபீன்கள் ஆராதிக்கும் பரிசுத்த யெகோவா ரப்பா. ஹalleluya ஹalleluya. நமக்கு சுகத்தை தருகிற தேவன் அவர். ஹalleluya. நமக்கு விடுதலையை தருகிற தேவன். நல்ல மேய்ப்பர். ஹalleluya. அவர் நல்ல மேய்ப்பர். இயேசுவே நீர் நல்ல மேய்ப்பர். ஹalleluya ஹalleluya. எங்களை மேய்த்து புல்லுள்ள இடங்களில் ஹalleluya நடத்துகிற தேவாதி தேவனே. நம்மை புல்லுள்ள இடங்களில் நடத்துகிற தேவாதி தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அற்புதங்களா நம்முடைய ஆராதனைக்குரிய தேவன் அற்புதர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம். நம் புகழ்ச்சிக்குரிய தேவன், தத்துவம் நிறைந்த தேவன். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அவரே சத்தியம், அவரே வழி. ஹalleluya. அவரே ஜீவன். ஹalleluya. அவரால் என்று பரலோகம் செல்ல முடியாது என்று கற்று தந்தாரே. ஹalleluya. என்ன என்று ஒருவன் பரலோகத்தை தரிசிக்க முடியாது என்று நமக்கு கற்று தந்தாரே. ஹalleluya ஹalleluya. பரிசுத்தமாய் மாறும்படியாக நம்மை அழைத்தாரே. ஹalleluya. அவருடைய கிருபைக்காக ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. அவருடைய இரக்கங்களுக்காக நம்ம மீது நோக்கமாயிருந்த தேவனவர் அப்பா பிதாவே அழைக்கும் புத்திர சுவிகாரத்தை தந்த தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம். இப்போது நாம ஹல்லேலூயா பாடலை பாடுவோம். எல்லாரும் சேர்ந்து என்னோடு சேர்ந்து பாடுங்கள். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நித்திய பிதாவே அல்லேலூயா. வல்லமை தேவா அல்லேலூயா. நித்திய பிதாவே அல்லேலூயா. வல்லமை தேவா அல்லேலூயா. பரிசுத்த ஆவியே அல்லேலூயா.
ராஜாதி ராஜா அல்லேலூயா பரிசுத்த ஆவியே அல்லேலூயா ராஜாதி ராஜா அல்லேலூயா 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 கர்த்தாதி கர்த்தா அல்லேலூயா மகிமையின் தேவா அல்லேலூயா கர்த்தாதி கர்த்தா அல்லேலூயா மகிமையின் தேவா அல்லேலூயா மாட்சிமை ஒளியே அல்லேலூயா அற்புத தேவா அல்லேலூயா மாட்சிமை ஒளியே அல்லேலூயா அற்புத தேவா அல்லேலூயா 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 ஆனந்த ரூபா அல்லேலூயா அதிசய கர்த்தா அல்லேலூயா ஆனந்த ரூபா அல்லேலூயா அதிசய கர்த்தா அல்லேலூயா மகிமையின் மகிமா அல்லேலூயா சிருஷ்டிநாதா அல்லேலூயா மகிமையின் மகிமா அல்லேலூயா சிருஷ்டிநாதா அல்லேலூயா 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 நாம் இப்ப வசனத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். எல்லாரும் பைபிள் எடுத்துக் கொள்ளுங்கள், விரைவாக எடுத்துக் கொள்ளுங்கள். பைபிள் யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் நாம் நேற்று வந்து முடித்தோம். இன்னைக்கு 3ஆம் அதிகாரம் 22 வசனங்கள் தான் இருக்கிறது. நாம் எல்லாமே படித்துக் கொள்ளலாம். எல்லாரும் விரைவாக எடுத்துக் கொள்ளுங்கள். சேர்ந்தே படிக்கலாம். மோசே மீதியான் தேசத்தில் ஆசாரியனாயிருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவனிய ஓரே பெற்று வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முச்சலின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முச்சலி அக்கினியினால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முச்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்த்தேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருவதை கர்த்தர் கண்டார். முச்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவரை நோக்கி, மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். சேராயாக உன் காதலில் இருக்கிற பாதத்தை கடத்தி போது நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். இன்னும் அவர், நான் யாக்கோபின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய தாக்குடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்தனால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். அப்பொழுது கர்த்தர், இருக்கிற என் ஜனத்துக்கு கோத்திரத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆரோக்கியம் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குகளை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்கள் எகிப்தியரின் கைக்கு விடுதலையாகவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். இப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சன்னதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குதலையும் கண்டேன். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்தவரும் நான் எம்மாத்திரம் என்றான். அதற்கவர், நான் உன்னோட இருப்பேன். நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்தபின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும் போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றான். அதற்கு தேவன், இருக்கிறேன் என்று மோசையிலே சொல்லி இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரர்களுடைய சொல்வாயாக என்றார். மேலும் தேவன் மோசையை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற
உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களுக்கு அனுப்புகிறார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக. என்றைக்கும் இதுவே என் நாமம், தலைவர்களோடு இதுவே என் பேர் பிரஸ்தாபம். நீ போய் இஸ்ரவேலின் மூப்பரை கூட்டி அவர்களிடத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாய் இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு தரிசனமாகி உங்களை நிச்சயமாய் சந்தித்து எகிப்தில் உங்களுக்கு செய்யப்பட்டதை கண்டேன் என்றும், நான் உங்களை எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், ஏவியர், எபிரேய தேசத்துக்கு கொண்டு போவேன் என்றும் சொன்னேன் என்றார் என்று சொல்லு. அவர்கள் உன் வாக்குக்கு செவி கொடுப்பார்கள். அப்பொழுது நீயும் இஸ்ரவேலின் மூப்பரும் எகிப்தின் ராஜாவிடத்தில் போய் எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை சந்தித்தார். இப்பொழுதும் நாங்கள் வனாந்தரத்தில் 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி எங்களை போகவிட வேண்டும் என்று சொல்லுங்கள். ஆனாலும் எகிப்தின் ராஜா கைவல்லமை கண்டால் ஒழிய உங்களை போக விடார் என்று நான் அறிவேன். ஆகையால் நான் என் கையை நீட்டி எகிப்தின் நடுவே நான் செய்யும் சகலவித அற்புதங்களாலும் அதை வாதிப்பேன். அதற்கு பின் அவன் உங்களை போக விடுவான். அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன். நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை. ஒவ்வொரு ஸ்திரீயும் தன் தன் இடத்திலும் தன் தன் வீட்டில் தங்குறவர்களுக்கும் வெள்ளியுடைமைகளையும் பொருளுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டு வாங்குவாள். அவைகளை உங்கள் குமாரருக்கும் உங்கள் குமாரத்தியருக்கும் தரிப்பித்து எகிப்தியரை கொள்ளையிடுவீர்கள் என்றார். இந்த அதிகாரத்துல நாம பார்க்கும்போது அங்கே மோசே அந்த மீதியான் தேசத்தில் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று நாம நேற்றைக்கு பார்த்தோம். மீதியான் தேசத்தில் அங்கே ரகுவேல் என்பவருடைய மகள் சிப்போராவை திருமணம் செய்து அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று நாம பார்த்தோம். அவர் அவருடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறார். அப்போது அவர் ஓரே தேவபர்வமாகிய ஓரே பக்கமாக அன்றைக்கு ஆடுகளை மேய்த்துக் கொண்டே இருக்கும்போது அங்கே ஒரு முட்செடியில் தீ எரிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த முட்செடி வேகவில்லை. அங்கே அக்கினி ஜுவாலையாக இருந்து கொண்டிருக்கிறது. இதை மோசே பார்த்ததும் அற்புதமாக இது ஆச்சரியமாக பார்ப்பதற்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று சொல்லி அவர் அங்கே பக்கத்தை போய் பார்க்க வேண்டும் என்று அவர் ஆவல் கொண்டு அதுக்கு பக்கத்தில் அந்த முச்செடிக்கு பக்கத்தில் அந்த தீ எரிந்து கொண்டிருக்கிறார். முச்செடிக்கு பக்கத்தில் அவர் சென்று பார்க்க போகிறார். அப்போது அங்கே தேவன் அவரோடு பேசுகிறார். அதனால தேவன் அந்த முச்செடியில் இருந்து தோன்றுகிறார். மோசைக்கு காண்பிக்கிறார். அவர் சொல்லுகிறார், நீ நெருங்காதே, இந்த பூமி பரிசுத்தமாக இருக்கிறது. இந்த இடம் அவர் அங்கே கர்த்தராகிய தேவன் அங்கே தோன்றிய இடம் அது பரிசுத்தமாக இருப்பதனால் மோசையின் கால்களில் என்ன இருக்கிறது? பாதரட்சை போட்டிருந்தார், செருப்பு போட்டிருந்தார். அதனாலே நீ கலக்கி ஊரை போட்டு விட்டு நீ இங்கே நீ அப்படின்னு அவரை சொல்லுகிறார். அப்போது மோசி என்ன பண்ணுவார்? அந்த அதை பார்த்ததும் அவரால் பார்க்க முடியவில்லை. அதனால் தன் கண்களையே மூடிக்கொள்கிறார். அதனால மோசையோடு அவர் சொல்லுகிறார், உன் பிதாக்களுடைய தேவன் நானே அப்படின்னா உன்னுடைய பிதாக்கள் ஆராதிக்கிற ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்கள் ஆராதித்த தேவன் யார்? கர்த்தர் நானே, தேவனாகிய கர்த்தர். அந்த தேவன் தான் கர்த்தராகிய நான் என்று அவருக்கு சொல்லுகிறார். அப்போ அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், எகிப்து தேசத்தில் உன் வம்சம் உன்னுடைய வம்சத்தால் என இஸ்ரவேலர் அடிமைப்பட்டு அங்கே ஒடுக்கப்பட்டு கர்த்தருக்கு அழுகிறதை நான் காண்கிறேன். இப்போது அவர்களை மீட்கும்படியாக நான் இறங்கி வந்துள்ளேன் என்று சொல்கிறார். பாருங்கள், ஆண்டவர் அங்கே இறங்கி வந்துள்ளேன் என்று சொல்கிறார் அவர்களை மீட்பதற்காக. அடுத்து மோசையை கூப்பிடும் போது மோசையை தான் முதல்ல கூப்பிட்டார். அவர் மோசையை முதல்வராக அவர் மோசையை கூப்பிடும் போது மோசே என்று கூப்பிடும் போது மோசை என்ன சொல்கிறார்? அடியே என்று அடியே பாருங்கள். மோசே என்று அவர் கூப்பிடும் போது அவர் என்ன சொல்கிறார்? அவனை பார்க்கும்படி கிட்ட வருகிறார். கர்த்தர் முச்செடியில் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி மோசே என்று கூப்பிட்டார். ஏதோ அடியே என்றார். பாருங்கள், மோசே என்று கூப்பிட்டதும் அவருக்கு தெரிகிறது யாரோ ஒரு கடவுள் நம்மை கூப்பிடுகிறார்கள் என்று. அடியேதோ நான் அடியை தன்னை தாழ்த்தி அடியே நான் சொல்லும் கர்த்தாவே அடியை கேட்கிறேன் என்று அவர் சொல்கிறார். அப்போதான் தேவன் அவனுக்கு சொல்கிறார், நான் உன்னுடைய பிதாக்கள் ஆராய்ச்சி தேவனாகிய கர்த்தர் நானே. நீ யாரை மீட்க வேண்டும்? அந்த எகிப்து தேசத்தில் அடிமையா இருக்கிற உன்னுடைய அந்த இஸ்ரவேல் வம்சத்தை நீ
எடுத்து சொல்லுவேன். நான் எப்படி அவர்களிடம் போய் சொல்லுவேன்? நீர் யார் என்று எப்படி சொல்வேன் என்று அடையாளம் சொல்லுங்கள் என்று சொல்கிறார். அதுக்கு அவர் சொல்கிறார், நான் இருக்கிறவராய் இருக்கிற தேவன். நான் எப்படி இருக்கிறேன்? என்று மாறாத தேவனாக இருக்கிற தேவன் நானே. அதற்கு தேவன் 14ஆம் வசனத்துல பாருங்கள், அதற்கு தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசையிலே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை அனுப்பினார் என்று சொல்லுங்கள். அவர் நம்முடைய தேவன் யாரு? நேற்று என்று மாறாத கர்த்தர். ஒருபோதும் அவர் மாற மாட்டாரு. அவர் எப்போதும் ஒன்று போலதான் இருப்பாரு. மனுஷர்கள் நீங்கள் நினைத்து பாருங்கள், மனுஷர்கள் மாறுகிறவர்கள். இன்னைக்கு ஒண்ணு பேசுவாங்க, நாளைக்கு ஒண்ணு பேசுவாங்க. சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வரும்போது நமக்கு 1000 வாக்குகள் கொடுப்பாங்க. ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வரும்போது அவர்கள் மாறி போகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்டவர்? அவர் வாக்கு மாறாதவர். நமக்கு சொன்னதை நிறைவேற்றும்படி கண்ணும் கருத்துமாக இருப்பார். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே சென்ற போது அவர் அப்பவே சொல்லுவார், நான் இவர்களை திருப்பி கானான் தேசத்தில் கொண்டு வருவேன் என்று. அந்த காலம் வரும்படி அவர் பார்த்து அவர்கள் மீது நோக்கமா இருக்கிறார். அப்படியாக மோசே என்ன பண்ணுகிறார்? அங்கே செல்லுகிறார். அவருடைய கர்த்தருடைய நாமம் என்ன என்று கேட்டால் நான் என்ன சொல்வேன் என்று கேட்கிறார். இப்ப நம்ம யாராவது ஒரு இடத்துக்கு புதுசாக அனுப்பும் போது அவங்க கேட்பாங்க, நீங்க யாரு, எங்கிருந்து வருகிறீர்கள், உங்களை அனுப்பினது யார், அவருடைய பெயர் என்ன, இப்படி எல்லாம் கேட்பாங்க இல்லையா? அதே போலவாய் அங்கே அவர்கள் என்னெல்லாம் கேட்பார்களே என்று மோசே சொல்லும்போது அவர் சொல்கிறார், நான் இருக்கிறவராகிய தேவன், நான் ஒருபோது மாறாத தேவன், உங்களுடைய பிதாக்கள் ஆராதித்த தேவன், மேலும் என்னுடைய நாமம் கர்த்தர். என்ன நாமம்? தேவனாகிய உங்கள் பிதாக்கள் ஆராதித்த தேவனாகிய நானே கர்த்தர் என்று சொல்லுது என்று அவருக்கு சொல்லி அனுப்புகிறார். அப்படியாக மோசே அங்கே செல்கிறார். சென்று அங்கே அந்த இது அவங்க இருக்கிற மூப்பர்கள், இவர்கள் அந்த இஸ்ரவேல் ஜனத்திலோட மூப்பர்கள் வயது முதிர்ந்த அனுபவம் உள்ளவர்கள். அவர்களை சந்தித்து அங்கே அவன் எல்லாவற்றையும் சொல்லுகிறான் இப்படியாக என்று. மீண்டும் தேவன் ஒன்றே சொல்கிறார், அந்த ராஜா உங்களை அனுப்ப மாட்டார். அந்த ராஜாக்கள் வந்து என்ன சொல்ல வேண்டும்? எங்கள் தேவனை ஆராதிக்க நாங்கள் செல்ல வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று. அப்ப தேவன் எதற்காக நம்மை அழைத்திருக்கிறார்? அதுவும் நம்ம மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். எப்போதும் தேவன் நம்மை அழைக்கிறார் என்றால் எதற்காக அழைக்கிறார்? நமக்கு நன்மைகள் நிறைய செய்கிறார். அந்த தேவன் எதற்காக நமக்கு நன்மை செய்கிறார்? அவரை ஆராதிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் நமக்கு நன்மைகளை செய்கிறார். நமக்கு சமாதானத்தை தருகிறார். நமக்கு நித்திய ஜீவனை குறித்து போதிக்கிறார். எப்போதும் தேவன் எதற்காகத்தான்? அவரை ஆராதிக்க வேண்டும், அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அதை செய்கிறார். அந்த அடிமைத்தனத்தில் இருந்தார். அந்த எகிப்திலிருந்து அவர்களை வீட்டு எங்கே கொண்டு வர வேண்டும்? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு கொண்டு வர வேண்டும். மீண்டும் தேவனுடைய நோக்கம் என்ன? அவர்களை அங்கிருந்து வீட்டு கொண்டு வந்த பின் தேவனை அவர்கள் ஆராதிக்க வேண்டும். இதுதான் தேவனுடைய ஒரே நோக்கம். இந்த அடிமைத்தனத்தால் எவ்வளவு கொடுமைப்பட்டார்கள், எவ்வளவு ஒடுக்கப்படுகிறார்கள். அந்த சூழ்நிலையில் தேவன் இறங்கி வருகிறார். எதற்காக? அவர்களை மீட்டு என்னை ஆராதிக்கும்படி நான் அவர்களை அழைத்து வர வேண்டும் என்பதற்காக தான். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் நம்மை எதற்காக தேவன் அழைத்திருக்கிறார்? நம்மை தான் தேவனை தொழுது கொள்ள வேண்டும். அந்த ஓய்வு நாட்களில் தேவன் எப்ப எல்லாம் அவரை போய் ஆராதிக்க வேண்டும் என்று நமக்கு நியமித்திருக்கிறார் கட்டளைகளை. அப்ப அந்த நம்மை ஒடுக்கப்பட்ட வாழ்க்கையிலிருந்து, நாம் சிறைப்பட்டு போன வாழ்க்கையிலிருந்து, பாவ சாபத்திலே அடிமைப்பட்டிருந்த வாழ்க்கையிலிருந்து, அப்படியாக நம்ம ஒரு அந்தமான ஒரு சிறுமைப்பட்டு ஒடுக்கப்பட்ட வாழ்க்கையிலிருந்து நம்மை தேவன் மீட்டிருக்கிறார். எதற்காக? அவரை ஆராதித்துக் கொள்ளும்படியாக, அவரை தொழுது கொள்ளும்படியாக நம்மை அவர் அழைத்திருக்கிறார். எனவே நாம் என்ன பண்ண வேண்டும்? அந்த நாட்கள், அந்த ஓய்வு நாட்களில் பரிசுத்தத்தோடு பயபக்தியோடு, அதாவது பயபக்தியோடு அப்படி தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. நாம அங்கே போய் துள்ளி ஆடி பாடி அல்ல, பயபக்தி என்பது வேணும். ஆடி பாடுற இடத்துல பயபக்தி இருக்காது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அவரை எப்படி ஆராதிக்க வேண்டும்? பயபக்தியோடு. அவர் நம்முடைய தேவன், அவர் வல்லவர், அவர் நம்மை சிருஷ்டிக்காத்தார், எல்லாருக்கும் மேலானவர் என்ற எண்ணம் நமக்குள்ள எப்போதுமே இருக்க வேண்டும். அந்த எண்ணம் நமக்குள்ள இருந்தால் மட்டும்தான் நாமே அவரை பயபக்தியோடு ஆராதிக்க முடியும். அந்த ஞாயிற்றுக்கிழமைகள்ல நம்ம ஓய்வு நாட்களில் தேவனை போய் ஆராதனை எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? நிறைய பேரு லேட்டா போவாங்க. நாம் அப்படி பண்ணக்கூடாது. அந்த குறித்த நேரத்துக்கு போக வேண்டும். ஏதோ நமக்கு போற வழிகள்ல சில தடைகள் ஏற்பட்டால் நம்ம காலதாமதம் ஆகிறோம். ஆனா நம்ம அதே நிரந்தரப்படுத்திக் கொள்ளக்கூடாது. அந்த ஆராதனையில் சென்ற தேவனை நாம் தரிசிக்கும் போது, அப்போது நாம தேவனை தரிசிப்போம். அப்போது நமக்கு அந்த மகா வல்லமை, மகா அபிஷேகம், பெரிய அபிஷேகம், மகத்துவமான அபிஷேகம் நமக்கு குடும்பத்துக்கு நடந்து வருகிறது. அந்த அபிஷேகம் நம்ம அந்த வாரம் முழுவதும் நடத்தும். அதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஆராதனைக்கு சென்று அந்த தேவனிடமிருந்து அந்த
வந்தோம் என்றால் அந்த முழுமனதோடு நம்ம ஆராதிக்கும் போது முழுமையான அபிஷேகம் வேற கிடைக்கும். அது அந்த வாரம் முழுவதுமே ஒரு சமாதானத்துக்கு ஏதுவாக நடக்கும். அடுத்ததாக நாம தனித்தானே சோதி சாவியில ஜெபத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். எல்லாரும் இப்போது நம்மை சோதி சாவியலாம். எல்லாரும் சோதி சாவிவோம். காலையிலிருந்து இந்நேரம் வரை நாம எப்படி இருந்தோம், தேவனுக்கு எப்படி பிரியமா இருந்தோம், அவருக்கு மனமகிழ்ச்சி கொடுக்கும்படியாக நாம நடந்தோமா, அவருக்கு பிரியமாய் இருந்தோமா. காலையில் நம்ம தேவனை தேர்ந்தவர்கள் கண்டறிவார்கள். நாம் தேவனை கண்டறியும்படி நாம் நடந்து கொண்டோமா, அப்படியே பிரசன்னத்தை பெற்றுக் கொண்டோமா என்பதை நாம் சோதித்து பார்க்க வேண்டும். அப்படியாக இந்த நாள் முழுவதும் நாம் அவருடைய அன்பில் நிறைந்திருந்தோமா, அவருக்கு பிரியமாய் அவருக்கு மனமகிழ்ச்சி கொடுக்கிற ஒரு மகனாக, அவருக்கு மனமகிழ்ச்சி கொடுக்கிற ஒரு மகனாக நாம இருந்தோமா என்று சோதித்து பார்ப்போம். பார்த்துவிட்டு எங்கே நாம் குறைவுள்ளவர்களாக இருந்தோமோ அந்த இடத்தில் நாம் தேவனோடு ஒப்புரவாக வேண்டும், அதை சரி செய்ய வேண்டும். பரிசுத்தமாக வேண்டும் என்றுதான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அவர் பரிசுத்த ஜாதியாக நம்மை மாற்ற வேண்டும் என்றுதான் தேவன் அழைத்திருக்கிறார். நாம் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தில் நேராக நாம் கடந்து செல்ல வேண்டும். ஆமென். அடுத்ததாக நாம இப்போது கடைசியான ஒரு ஜெபத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். அதுக்கு முன்னாடி நாம தினமும் இன்று முதல் நாம் அதை தொடங்குகிறோம். வியாதிக்காக உங்கள வியாதிக்காக ஒரு நிமிஷம் நாம ஜெபிக்க வேண்டும். எல்லாரும் தங்களுடைய குடும்பத்துல இருக்கிறது வியாதி மட்டும் இல்ல, குடும்பத்துல இப்ப குடிக்காத புருஷர்கள் இருக்கலாம், இல்ல சரியில்லாத சீர்கெட்டு போற புருஷர்கள் இருக்கலாம், பிள்ளைகள் இருக்கலாம். இப்படி எந்த ஒரு குறைக்க நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற நம்முடைய சரீரத்தில் இருக்கிற முறைகளாக இருக்கட்டும், நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற முறைகளாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஆண்டவரே என்னுடைய குறைகள், என் குடும்பத்தில் என்னென்ன குறைகள் இருக்கிறது, என் சரீரத்தில் என்னென்ன குறைகள் இருக்கிறது, தேவன் நீ ஒருவரே, ஆகையால் அவரை உங்களோட கல்வாரி சிலுவையை வைக்கிறேன் என்று சொல்லுங்க. கல்வாரி சிலுவையை வைத்து ஒரு நிமிஷம் துதிங்க. அவருடைய கல்வாரி இரத்தத்தால் எல்லாம் சரியாகும். அவருடைய அந்த தீர ரத்தத்தால் நம்முடைய குடும்பங்களில் இருக்கிற எல்லா நாட்டங்களும் நீங்கி போகும். நம்முடைய சரீரத்தில் இருக்கிற விளைவீனங்கள் நீங்கி போகும். நம் குடும்பத்தில் இருக்கிற எல்லா காரியங்களும் சரி செய்யப்படும், சீர்படுத்தப்படும். எல்லாரும் ஒரு விஷயம், என்னுடைய குடும்பத்தில் இன்னும் நிலைமையில் இருக்கிறது, என் குடும்பம் இன்னும் குறைவுள்ளவர்களாக இருக்கிறார்கள். எல்லாரும் உமது கல்வாரி சிலுவையை பாதத்தில் வைக்கிறேன் என்று சொல்லுங்கள். கல்வாரி சிலுவையை பாதத்தில் வைக்கும் போது அவருடைய கல்வாரி ரத்தம் இறங்கு. இப்போது எல்லாரும் கொண்டு வைங்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்போது ஆண்டவரே வைக்கப்பட்ட எல்லாரையும் ஆண்டவரே நீர் கண்ணோக்கி பார்க்கிறாங்க. உமது சிலுவை பாதத்தில் வைக்கப்பட்ட யாவரையும் நீர் கண்ணோக்கி பார்க்கிறாங்க. வியாதிகள் மீது உமது ரத்தம் இறங்கட்டும் ஆண்டவரே. அது ஒரு ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஒரு மருந்து ஆண்டவரே. உடைய ரத்தம் மருந்து ஆண்டவரே. இப்போது அந்த இடங்கள் இறங்கி மூட்டிலும் ஒரு சுகத்தை கொடுக்கும்படியாக உமது ஜீவ ரத்தம் ஆண்டவரே சரீரங்கள் பாய்ந்து செல்லட்டும். ஒவ்வொருடைய சரீரங்களும் ஆண்டவரே குறைவுகள் ஜீவ ரத்தத்தால் நிறைவாகட்டும். அடுத்ததாக ஆண்டவரே குடும்பங்கள் சீர்கட்டிருக்கிற எல்லாரையும் ஒரு கண்கள் கொண்டு யார் ஆண்டவரே ஆண்டவரே தேவையில்லாமல் இருக்கிறாங்களோ எல்லாமே உமது ஜீவ ரத்தம் இறங்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாமே இறங்கி அவர்கள் பரிசுத்த பாதைக்கு நேராக திருப்பப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்தால் பரிசுத்த பாதைக்கு நேராக உமது ஜீவ ரத்தம் அவர்களை சுத்திகரிப்பதாக, அவர்களை கழுவுவதாக. ஒவ்வொரு பகுதியும் கழுவி ஆண்டவரே மனமாற்றத்துக்கு ஏதுவாக கழுவப்படுவதாக. சரீரம் முழுவதும் ஆண்டவரே ஒவ்வொருவருடைய குடும்பத்தில் ஒவ்வொரு நபர்களும் குடும்பமாக உண்மை சேமிக்க வேண்டும் ஆண்டவரே. இப்போது ஆண்டவரே எல்லார் மீது உமது ஜீவ ரத்தம் பாயட்டும். ஹல்லேலூயா, பாய்ந்து சுத்திகரிப்பதாக, குடும்பம் சுத்திகரிப்பதாக. இயேசுவின் நாமத்தால் ஹல்லேலூயா, சரீரங்கள் சுத்திகரிக்கப்படுவதாக. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபர்களும் உமது ஜீவ ரத்தத்தால் ஹல்லேலூயா பரிசுத்தத்துக்கு நேராக திசை திருப்பப்படுவதாக. இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம். ஆமென். பிதாவே இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம். ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். இப்போதும் அன்னி குடும்ப தேவைகளுக்காக ஒவ்வொருத்தரும் தங்களுடைய குடும்ப தேவைகளுக்காக ஜெபிக்கலாம். அதுவே கடன் பிரச்சனைக்காக கடன் பிரச்சனையோடு கண்ணீரோடு இருக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். நாங்களே ஒரு வல்லமை அங்கே பாய்ந்து செல்லட்டும் ஆண்டவரே. அவர்கள் கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டு வரும்படியான வழிவாசலை இருக்கிறது ஒருமையாக. வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வாலிப பிள்ளைகளை உமது ஜீவ பாதையில் நடத்துகிறாக. அவர்கள் பயபக்தி உள்ள பிள்ளைகளாக, பெற்றோர்களுக்கு சமாதானம் கொடுக்கிற பிள்ளைகளாக வழி நடத்த வேண்டும் ஜெபிக்கிறோம். திருமணத்துக்கான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். திருமணத்துக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற துணைகளை அவர்கள் கண்டறியும்படி அவர்களுக்கு ஏற்ற துணைகளை நீர் ஆயத்தப்படி கொடுக்கிறாங்க. அவர்களுடைய வாழ்க்கையை அதனுடைய மன மகிழ்ச்சியாக இருக்கும்படி நீர் அமைக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். அதே போல பொருளாதார ஆசீர்வாதத்துக்கு
நிறைவாக்கி கொடுப்பீராக, சீர்படுத்துவீராக குடும்பங்களை, செவ்வாய்ப்படுத்துவீராக குடும்பங்களை. ஹalleluya. சிறு குழந்தைகள் முதல் ஆண்டு எல்லாரையும் ஒரு கருத்தில் கொடுக்கிறோம். பாதுகாத்து போய் கட்டளையிடுவீராக, ஒரு கரங்களில் ஏந்தி வரை நடத்துவீராக. உள்ளங்கையில் வரைந்துள்ள தேவன். ஹalleluya. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் சொல்கிறோம். ஓடி மறைத்துக் கொள்ளும். இனி என்னென்ன தேவைகளுக்காக ஜெபிக்கிறார்களோ எல்லாவற்றுக்கும் பதிலை கட்டளையிடுவீராக. இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அடுத்ததாக இப்போது ஒரு ஒரு ஜெபத்துக்கு இனி என்ன பண்ணணும்னா எல்லாரும் இப்ப ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கும். இப்ப வாடகை வீட்டுல இருப்பீங்க, இல்ல சொந்த வீடா இருக்கலாம். சொந்த வீடாக இருந்தாலும் அவங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கும். ஆனா சில குடும்பங்கள்ல வார வருமானம் அப்படியே அவங்களுக்கு அந்த மீதி இருக்க முடியாது. இப்படிப்பட்ட செலவுகள், வேற ஏதாவது தேவையில்லாத செலவுகள் இப்படியாக வரும். அதனால என்ன பண்ணணும்னா தினமும் நீங்க இது ஒரு ஸ்பெஷல் ஜெபம் மாதிரி தினமும் எப்படி ஜெபிக்கிறோம்னா, இப்ப இந்த மாசம் முழுவதும் தேவை நடந்துக்கிறான். ஆனா அடுத்த மாசத்துக்காக இப்ப பிப்ரவரி, இப்ப மார்ச் மாசத்துக்காக இப்போதே ஜெபிக்கிறோம். மார்ச் மாசத்துக்காக உங்களுக்கு ஒரு இவ்வளவு பண தேவை இருக்கு, ஒரு ஆவரேஜாக இவ்வளவு பண தேவை இருந்தாதான் குடும்பத்தை நடத்த முடியும் என்று உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதற்காக என்ன பண்ணணும்னா, மறுபடியும் இந்த மார்ச் மாசம் எங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறது, அதற்கான பல தேவைகளை எல்லாம் நாங்கள் சந்தித்து நாங்கள் மீறி இருக்கும்படி எங்களுக்கு உதவி பண்ணணும்னு நீங்க தெரிவிக்கணும். இது யாருக்கு என்றால் பொருளாதார ஆசீர்வாதம் குறைவுள்ள குடும்பங்களுக்கு இது சொல்கிறது. இப்போ பொருளாதார ஆசீர்வாதம் நிறைவாக இருக்கிற குடும்பத்துல பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு ஆசீர்வாதம் பொருளாதார நிறைவு இருக்குது. ஆனால் பொருளாதார நிறைவு இல்லாத குடும்பங்கள் இப்படித்தான் ஜெபிக்கணும். இந்த அடுத்த மாசத்துக்கு இப்போதிலிருந்தே ஜெபிக்கணும். என்னென்ன தேவைகள் இருக்குது, பிள்ளைகளுக்கு ஃபீஸுக்காக இருக்கட்டும், வாடகைக்காக இருக்கலாம், இல்ல வீட்டு பொருட்கள் வாங்குறதுக்கு, இப்படி ஒவ்வொரு தேவைகள் இருக்குது. எல்லாவற்றுக்காகவும் ஒவ்வொரு நாளும் இந்த நேரங்கள்ல இப்ப நான் கொடுக்குற இந்த நேரத்துல நீங்க ஜெபிக்கணும். ஒவ்வொரு காரியங்களுக்காக ஆகவே இந்த பண தேவைகளுக்காக எங்களுக்கு இருக்கிறது எல்லாவற்றையும் ஆகவே அடுத்த மாசம் எங்களுக்கு நாங்கள் வருகிற வருமானத்துல நாங்கள் செலவு செய்து மீது எடுக்க நீங்க உதவி பண்ணணும்னு நீங்க ஜெபிக்கணும். இப்படி ஜெபிக்கும் போது ஆகவே அடுத்த மாசத்துக்கான அந்த பொருளாதார தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டு நமக்கு நிறைவாக இருக்கும். அதுவே சோதரம். அதுவே இப்போது நாம கடைசியாக எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வரங்களை மறவாதே. ஆமென். God bless you.